ஹாய் மக்களே, இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு அந்த அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட தோட்டத்தில் போய் தான் ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் வந்து பறிக்க போகிறோம். அவங்க தோட்டத்தில் தான் அன்றைக்கி வந்து தக்காளி கீரையும் வாட்ரோஸ் கீரையும் போய் பறித்தோம். அப்போவே சத்தம் போட்டாங்க, அண்ணா நீ அவ்வளோ தூரம் போயிட்டு எதுக்குமா நீ பீட்ரூட்லாம் பறிக்காமல் போயிருக்க, நீ பறிச்சுட்டு போயிட்டு அதெல்லாம் குக் பண்ணி வீடியோ போடு அப்படின்னு சொல்லி நீ சத்தம் போட்டாங்க. நான் சரி எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பறிக்காமல் போயிட்டோம். மறுபடியும் இன்றைக்கி வாண்டடாக வந்து நீங்கள் உடனே தோட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முன்னாடி அனுப்பிவிட்டு அவங்க பின்னாடி வரேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பறிக்கிற ஸ்டேஜில் தான் இங்கே இருக்கிற பீட்ரூட் எல்லாமே இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே அவங்களும் அந்த அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் மட்டும்தான் விவசாயம் பார்த்தது. அவங்க கஷ்டப்பட்டு இதெல்லாமே உண்டாக்குனது. ஸோ மழையில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நஷ்டமாகி போச்சு. மண்ணெல்லாம் சைட்லலாம் இறங்கிருச்சு. நாங்கள் ஒரு 3 பீட்ரூட் கிழங்கு, ஒரு 3-4 பீட்ரூட் கிழங்கு மட்டும் பறித்தோம். ஸோ அந்த அண்ணாவும் வந்து வந்துட்டாங்க. அந்த அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். தளபதி படத்தில் வந்து ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் எவ்வளோ க்ளோஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸுங்க. பிஃபோர் மேரேஜில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட்பால் பிளேயர். அவங்க வந்து பயங்கரமாக ஃபுட்பால் வந்து விளாடுவாங்க. ஸோ விளாடும் போது அவங்களுக்கு காலில் வந்து அடிபட்டுருச்சு. அப்போ வந்து பாத்ரூம் கூட போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த அண்ணா தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து தோளில் சுமந்து அவங்கள வந்து பாத்ரூம்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த அண்ணா வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கபலமாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். எந்த விஷயமா இருந்தாலும் என் ஹஸ்பண்டும் சரி அண்ணாவும் சரி 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு சொந்த பந்தத்தில் கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரே பையன், அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து எப்போதுமே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த அண்ணா பேர் வந்து கோல்தர் அண்ணா. அவங்கள வந்து நீ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கடன்னு மேலே வந்துட்டேன். அண்ணாவும் ஹஸ்பண்டும் 2 பேரும் பேசிக்கிட்டே ஜாலியாக வந்தாங்க. அவங்க பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக ஒருத்தர் கிண்டல் பண்ணி சில சமயம் அவங்க 2 பேரும் பேசுகிற பார்த்தா ரொம்ப சீரியஸாக சண்டை போடுறாங்களா அப்படிலாம் கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் அடுத்த செகண்ட் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு தோளில் கை போட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங்காக இருக்கணும்.